ரவீந்திரன் துரைசாமி, உங்களுடைய கோணம் இதில் என்ன, உங்கள் பார்வை என்ன, ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் நினைக்கிறீங்களா? இல்லை, 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஐயா சொன்னாங்க, எங்களோட தோல்விக்கு காரணம் பாஜக கூட்டணி, அதில் நாங்கள் கூட்டணி சேர்ந்தனால தான் 2021 தோல்வி அடைஞ்சோங்கிறத சிவி சண்முகம், செங்கோட்டையன், ஜெயக்குமார் போன்ற அவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் தெளிவாகவே சொன்னாங்க. ஆனால் அதன் அடிப்படையில் அவங்க பாஜக மைனஸ்ன்னு நினச்சி 24 சந்திக்கும் போது 24 அவங்க அதிமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான தோல்வியும், ஒரு சில பகுதிகளில் கடுமையான வாக்கு சதவீதமும், ஒரு சில பகுதியில் மிக மோசமான அவமானகரமான தோல்வியும் அடைஞ்சாங்க. ஸோ இந்த நிலைமை நீடிச்சா சில பகுதிகளில் மீண்டும் என்டிஏக்கு கீழே போக வேண்டும்ங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக அவங்க பாஜக கூட அலையன்ஸ் வச்சுக்கிட்டாங்க. அதை என்டிஏயும் அவங்களோட 2 மடங்கு கீழே இறங்கி வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இது 2024க்கு பிறகு அரசியல் ரீதியாக நடைபெற்ற சம்பவம். ஒரு முக்கியமானது என்னன்னா, அண்ணாமலை பிஜேபியோட மாநில தலைவராக இருக்கிறப்ப பிஜேபிக்கு ஒரு வைப்ரன்ஸ் இருந்தது, பிஜேபி ஒரு அலையன்ஸை லீட் பண்ணுற இடத்துல இருந்தது, என்டிஏன்ற ஒன்றுக்கு ரொம்ப பெரிய த்ரஸ்ட் கொடுத்தாங்க. 17-18% ஓட்டை அந்த கூட்டணியால் பெற முடிஞ்சது. பிஎம்கேவை கொண்டு வந்தாங்க, முக்கியமான லீடர்ஸ்லாம் நிறுத்தினாங்க. ஏடிஎம்கே கூட்டணி வேணும்னு பிஜேபி விரும்பினதுனால அண்ணாமலை அவர்களை பதவியிலிருந்து அகற்றிட்டு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து அந்த இடத்துல அமர்த்திட்டு ஏடிஎம்கேவை சேர்க்குறாங்க. எடப்பாடியும் சொன்னார, காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு வேஸ்ட்டு, ஒரு ஆணியும் அவங்க தமிழ்நாட்டுக்கு பிடுங்கல்ல, இவங்க வேஸ்ட்டு, நாங்கள் மாநில கட்சி பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணுன்னு சொன்னால் அவரும் இறங்கி வந்திருக்காருல்ல. இவங்களாவது பாராளுமன்ற தேர்தல் காலத்திலே சன்னல் திறந்திருக்கு, கதவு திறந்திருக்கு, ஐயா வாப்பா வாப்பா வாப்பான்னு கெஞ்சினாங்களா இல்லையா? கெஞ்சினவங்க தானே இவங்க கெஞ்சினவங்க இறங்கி போகிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. அவங்க இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற தேர்தலில் அவங்க ரெலவன்ஸ் இல்லாதவங்க தானே. கடைசியாக இவரே பாமக கீழே தானே அவர் வச்சுருந்தாரு. அவங்க பின்னாடி இவர் போகிறாருன்னா அவர்களால் இவருக்கு இணையாக ஒரு அணி அமைக்க முடியும். 2வது இடத்துக்கான போட்டியை பாஜகவால் கொடுக்க முடியும். மக்களவையில் கொடுத்துட்டாங்க, இடைத்தேர்தலையும் கொடுத்துட்டாங்க, புதுச்சேரியிலையும் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது இந்த இடத்துக்குள்ளே நம்ம சான்ஸ் எடுக்காண்டாம். நம்ம 2வது இடத்தை உறுதி செய்யணும்னா நமக்கு நம்மளோட எதிர்கால அரசியல் எதிரியும் அவங்க நீக்கி தராங்கன்னு அவர் அந்த முடிவுக்கு போகிறாரு. இதுதான் எடப்பாடியோட ஃபால்ட் அல்ல, ஃபால். தேர்தலில் வீழ்ச்சி அடைஞ்சதுனால தான் இந்த முடிவுக்கு எடப்பாடி வரார். நான் அதற்காக சார், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வீழ்ச்சி அடைஞ்சாங்க, டெபாசிட் போனது, 3வது இடத்துக்கு போனாங்க, 4வது இடத்துக்கு போனாங்க. இதெல்லாம் மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படின்னு வர்றப்ப ஒரு ஏடிஎம்கேக்கு சில இடங்களில் ஏற்பட்ட சரிவு. சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது பை டிஃபால்ட் ஏடிஎம்கேக்கு ஒரு பிரதான எதிர்க்கட்சி கிடையாது, ஒரு அட்வான்டேஜ் கிடையாது. தரவுகள் அதை சொல்லல. சீமான் ஒரு பிளேயர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஜெயலலிதாவை கொள்ளக்காரின்னு சொல்லி 1% ஓட்டு எடுத்தவர், 1% மேலே எடுக்க முடியாதவர், எடப்பாடிக்கு பலகீனத்தில் 8% எடுத்திருக்கிறாரு. மீண்டும் அவர் தன்னோட கொள்கையில உறுதியாக இருக்கிறாரு. காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைங்கிற பாலிசியில் அவர் உறுதியாக இருக்கிறாரு. இவர் தன் நிலைப்பாட்டில் இருந்து மாறி பாஜக கூட வந்திருக்கிறாரு. இதற்கு மக்கள் மத்தியில் எந்த அளவு தாக்கம் இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டாலின் பெரிய இடத்துல இருக்கிறார். 45% வாக்குகளை 3 தேர்தல்களில் தாண்டி ஒரு ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டாட்டு 45+ங்கிற ஒரு பெர்சன்டேஜில் ஸ்டாலின் இருக்கிறாரு. அவருக்கு அணியும் இன்டாக்டாக இருக்கும். வெற்றி பெற்ற அணி வெற்றி தொடர்றது வர தொடருங்களா எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. கீழ்மட்டத்தில் இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்குது. நம்ம மேலே சொல்லலைன்னாலும் கூட 1ல் இருந்த ஒருத்தர் 8க்கு வரும்போது 7% எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக பலவீனப்படுத்தி அல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு லீடர்ஷிப் அடிபடுறதுனால அவர் 8க்கு வந்திருக்கிறாரு. ஜெயலலிதா லீடர்ஷிப்பு கிட்ட அவரால் ஒன்றுமே பண்ண முடியல, அவர் பாச்சா பலிக்கல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப்பை இன்னொருத்தர் திரு பொன் வில்சன் சொன்ன கருத்துலேருந்து உங்களுக்கு நான் ஒரு கவுண்டர் சொல்கிறேன். எத்தனை கட்சிகள் எத்தனை அணிகள் களத்தில் இருந்தாலும் போட்டி அப்படின்றது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். ஒரு பேஸ் வலிமையான அவங்களுக்கு கூட்டணின்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். பட் அவர்களுக்கென்று வலிமையான ஒரு வாக்கு வங்கியும் கட்டமைப்பு பலமும் இருக்குன்றார். இதெல்லாம் பிரிசனரா பாஸ்ட், கடந்த காலத்தின் கைதியா இருந்தவர் பேசுறாரு. போட்டி அந்த நிலம் இருந்ததுன்னா 4வது இடத்துக்கு போயிருக்க கூடாது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாக கீழே போன ஒரு கட்சி கிட்ட ஒரு இடைத்தேர்தலில் 4வது போயிருக்க கூடாது. அதிமுக எங்கே 4வது போகல, 3வது போயிருக்கலாம். இங்க பெண்ணகரத்துல 3வது பேர், மதுரையிலே 3வது போயிருக்கூடாது சார். அவங்க அப்படி பாத்தீங்கன்னா மதுரை ஏடிஎம்கே உடைய நீண்ட கால கோட்டை, அங்கே 3வது இடத்துக்கு போறாங்கன்றது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். அதுதான் அவங்க பலகீனப்பட்டிருக்காங்கிறதா 100% உண்மை. அது
திமுக அதிமுக அரசியலை தாண்டி 10.5 தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றம் பல இஷ்யூஸ் வந்து தமிழக அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்குது. நான் 2024 மக்களவை தேர்தலில் சொன்னேன் 48% திமுக அணி எடுக்கும்னு சொன்னேன். இப்பவும் நான் உறுதியாக சொல்றேன், திமுக அணிக்கும் 2வது வரக்கூடிய அணிக்கும் இடையில உள்ள வித்தியாசம் 2 இலக்கத்தில் இருக்கும். சார் தமிழ்நாட்டில் எப்பவுமே அந்த மாதிரி இருந்தது இல்லையே? கண்டிப்பா இருக்கும், இந்த தடவை இருக்கும். எப்பவும் இருந்த மாதிரி இல்ல, இருந்திருக்குது. இல்ல அண்மை கால வரலாறுல 10% கேப்பா இருந்திருக்கு. 10% மேல கழிஞ்ச இந்த தடவை கேப் இருக்கும். ஏன்னா அந்த 18% என்டிஏ வாக்குகளும் பாராளுமன்றத்தில் மோடிக்கு விழுந்த வாக்குகள் எடப்பாடிக்கும் எதிரான எண்ணம் கொண்ட வாக்குகள் தான். அதுல உள்ள 2 முக்கிய கட்சிகள் ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ண கட்சிகள் எடப்பாடிக்கு எதிராக தான் மெயினாக இருக்காங்க. தினகரன் தான் அந்த அரசியல் எண்ணெய் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த 18% வாக்குக்குள்ள ஒரு கணிசமான கான்ட்ரிபியூட் பண்ண ஓபிஎஸும் டிடிவியும் டெல்டா அப்பர் சவுத்தில் பலமான சக்திகளான இவங்க டிஎம்கே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. எதிரணியில் இருந்து அதிமுக இரட்டை தலைமையாக ஒருத்தராக இருந்தவர் ரெட்டலைக்கு கையெழுத்து போட்டவர் உதயசூரியன் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் தினகரன் ஸ்பீச்சை கேட்டாலே அவர் டிஎம்கே ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறது ஓரளவு இன் பிட்வீன் த லைன்ஸ் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே மிக தெளிவாக தெரியும். விஜய் தலைமையிலான ஒரு அணியை அவர் புஷ் பண்ணுறாரு. அந்த அணியில் அவரை சொல்லல, நான் இருக்க அணி ஆட்சி பிடிக்குங்கிறாரு. இல்ல விஜய் அவர் சொல்றதுல ஒரு ஒரு ஊடுபாவா இருக்கக்கூடிய ஒரு கருத்து, இருக்கக்கூடிய கருத்துங்கிறது எடப்பாடியை நக்கல் அடிக்கிறாரு, கிண்டல் பண்றாரு, அவ்வளவுதான். அவர் கரூர் சம்பவத்திலே விஜய் பக்கம் நிக்கல. அவரு அதுல உள்ள இதே இன்னொரு ஆப்ஷன் அவர் ஓபன் பண்ணிட்டாரு. ஓகே, விஜய் உண்மையிலே சிஎம் கேண்டிடேட் அனுப்பாருன்னா தினகரன் நிற்க தயார். விஜய் எடப்பாடி கிட்ட போயிட்டாருன்னா இவர் திமுக கூட்டணிக்குள்ள வாய்ப்பு இருந்தா என்டர் பண்ண தயார். சோ இந்த இடம் அங்க வலிமையானா இங்கேயும் வலிமையாகும், மேலும் வலிமையாகும். இங்க வலிமையா தான் இருக்குது. இந்த இடம் அரசியலை தக்க வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படல. அப்ப அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இருப்பு. ஆமா ஆமா, எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வந்துரும். ஆமா, எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வரும். அது எடப்பாடிக்கே இருக்குன்ற எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல்ல இந்த தேர்தல் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியோட அரசியலுக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் இருக்கு. திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்றதுல எனக்கு ஒரே ஒரு சர்ப்ரைஸான ஆஸ்பெக்ட் வந்து, நீங்க வந்து முதல் வெற்றி பெறக்கூடிய அணிக்கும் 2வதா வர்ற அணிக்கும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் செகண்டா இருக்கும். 10% கேப்ன்றது வந்து ஆல்மோஸ்ட் களத்துல தேர்தலில் ஒரு போட்டியே இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா அது உண்மையானால் எந்த பேசிஸ்ல சொல்றீங்க? எந்த பேசிஸ்ல சொல்றேன்னா திமுக அணி இன்டாக்டா இருக்குது. அந்த அணி ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வெற்றி பெற்றுட்டு இருக்குது. ஸ்டாலின் கொடுக்கிறது எம்எல்ஏ போஸ்ட், எம்பி போஸ்ட்னு டிஎம்கே ஆப்ஷனை ஓபிஎஸ், டிடிவி, பிரேமலதா, விஜயகாந்த் 3 பேர் ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. இது வரலாற்றில் இல்லாதது. முன்னம வந்து ஆளுங்கட்சிக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு எல்லாரும் எதிரணியில தான் போய் சேர பார்ப்பாங்க. ஆளும் அணிக்குள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு அரசியல் சூழ்நிலை காரணமாக 3 கட்சிகள் ஓரளவு வாக்கு பலம் கொண்டவங்க, ஸ்டேச்சர் உள்ளவங்க ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே மக்களவை தேர்தலில் கடும் போட்டிக்கடையில் ஒன்று சேர்ந்திருக்க அணியில் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன செய்வார், அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஷீட் ஷேரிங் எப்படி இருக்கும்? நான் எடப்பாடியோட கடந்த கால சாதனையை மதிக்கிறேன். 20 சீட்டு தான் கொடுத்தாரு, 5 சீட்டு தான் கொடுத்தாரு, 2% பார்கெனர் சார். அவரு டஃப் பார்கெனர். பிஜேபி வந்து அவர் அப்படிலாம் ஒன்றும் அவர்கிட்ட டிக்டேட் பண்ணிட முடியாது டேர்ம்ஸ். அப்போ வந்து கூட்டணியே வேண்டாம் தனிச்சு நிற்கணும்னு சொன்ன போது தான் தமிழிசை அம்மையார் ஏதாவது கூட்டணியில் சேர்த்து கொடுக்கறத கொடுங்கன்னு வாங்கிட்டு போனாங்க. அது 2019 நடந்தது. 21 பாமகவோட உங்களுக்கு அதிக சீட்டு தர முடியாதுன்னு 20 சீட்டில் கண்டெயின் பண்ணாரு. 24 6 சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னு சொல்லும்போது அண்ணாமலை 12 சீட்டு கேட்கும்போது முறிஞ்சது. இப்போ அவரும் வந்திருக்காங்க, பிஜேபி இறங்கி போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ பலத்திற்கு இருக்க பங்கீடுங்கிறதுல பிஜேபி நிற்பாங்க. அந்த ஆஸ்பெக்ட் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் விஜய் ஆஸ்பெக்ட் மற்றதெல்லாம் வரும். அந்த ஒரு டிஎம்கே கூட்டணியில புதுசா 2 கட்சிகள் போய் அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாக்குறதே ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்றதுக்கான சைனா? கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்சி இல்லைங்கிற சைன் தான். ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வந்து ஸ்டாலின் முதல்வரான இருந்த பிறகு எல்லா தேர்தல்களையும் சொல்லப்பட்டது. உங்க அவையிலே நான் ஈரோடு கிழக்கில் பேசப்படும் போது என் கருத்தை நான் சொன்னேன். அது பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது. எதுவுமே அது ப்ரூவ் ஆகாத போது ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறது வந்து ஒரு கிளைம் தான், இருக்குங்கிறதுக்கு எவிடன்ஸ் இல்லை. ஸோ இந்த கட்சிகள் வந்து டிஎம்கே ஆப்ஷனை ஓப்பன் பண்றது இயல்பானது தான். இப்போ அதிமுக பாஜக ஷீட் ஷேரிங்கை கண்டெயின் பண்றதுக்கு, பாஜகவை கண்டெயின் பண்றதுக்கு தாவேகாவை யூஸ் பண்ண அதிமுக தரப்பு முயற்சி பண்றாங்க. இல்லை, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் அதனை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அதுதான் யதார்த்தம். இல்லை, அவர் கருத்து நான் மறுக்க வரல. ஆன்டி இன்கம்பன்சிங்கிற கிளைம் வந்து எல்லா தேர்தலையுமே சொல்லப்பட்டது. அது 24லையும் இல்லை, இடைத்தேர்தல்களும் இல்லைங்கிறது தான் என்னோட பதிவாக. ஆன்டி இன்கம்பன்சிக்கு 2 அளவுகோல் இருக்கு சார். ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி அப்படின்றது பல தரப்பினர்ட்டையும் சிறிதாக இருக்கும். ஆனால் இந்த ஆட்சியை
தோற்கடிச்சு ஆகணும், இந்த ஆட்சி நீடிக்க கூடாது அப்படின்னு ஒரு கோபம் வருதுல்ல, ஒரு அலை, எதிர்ப்பு அலை, அதான் எக்காரணம் கொண்டு இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. அந்த உணர்வுக்கும் ஒரு சாதாரண அதிருப்திக்கும் ஒரு ஒரு வேறுபாடு இருக்கு. இல்ல அதற்கும் அது ஒரு அர்த்தமேட்டிக் இருக்கு. நீங்க சொன்ன அந்த 96ல சொன்ன அதே மிகப்பெரிய அலை தமாக ஒரு கட்சி உருவாகி திமுக தமாக பெரிய வெற்றியை பெறும்போது கூட வைகோ தலைமையிலான அணி 8% ஓட்டு எடுத்தது. டாக்டர் ராமதாஸ் இவர் வாழப்பாடி அணி 5% வாக்கு எடுத்தாங்க. தென் பாஜக 2.25% வாக்கு எடுத்தாங்கன்னு பார்க்கும்போது அப்பவும் ஒரு 15% மேல வாக்குகள் வந்து இந்த 2 அணியை தாண்டி 3 அரசியல் கட்சிகள் எடுத்திருக்காங்கிறதும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கு. சுயேட்சையா 2 பேர் ஜெயிச்சு வந்தாங்களே சார். Yes. பெரிய கட்சி சின்ன இல்லாமல 2 பேரும் சுயேட்சை ஜெயிச்சு வந்தாங்க. இந்த பைப்போலர்ங்கிறதையும் தாண்டி மக்கள் வந்து தங்களோட மாறுபட்ட கருத்துக்குள்ள ஜனநாயக முறைப்படி தங்கள் விருப்பத்துக்கு தக்கன வாக்கு செலுத்துறாங்கிறது உண்மை. விஜய் கூட்டணிக்கு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆசைப்படுறதோ அல்லது அதிமுகவினர் விரும்பி வருந்தி அழைக்கிறதோ தற்செயலானது இல்ல. பிஜேபி அதிக சீட்டு கேட்கக்கூடாதுன்னு கண்டெயின் பண்றதுக்கான ஒரு தந்திரம்ன்றீங்க. இதுவரை மார்ஜினலைஸ் பண்ணவர் இப்பவும் மார்ஜினலைஸ் பண்ண முயற்சி பண்றாரு. அவரோட மார்ஜினலைசேஷன் மூவுக்கு பிஜேபிக்குள்ளே ஆதரவு இருக்கு, பிஜேபிக்குள்ளே எதிர்ப்பும் இருக்குது. அதுதான் பிரச்சனை. பிஜேபியா இப்ப பிரச்சனை தமிழ்நாட்டுல இந்த தேர்தலில் பிஜேபியா டிசைட் பண்ண போது இல்லையே, நிறைய இடங்கள்ல இல்ல பிஜேபி தான் பண்ண போகுது. பிஜேபியை நம்பித்தான் எடப்பாடி பண்ணிருக்காரு, சும்மா இல்ல. ஓகே, அவர் சொல்லி இருக்கிறாரு. நான் ஜென்ராம் சாரோட நிறைய கருத்து இடத்துல டெபாசிட் இலக்க வச்சிட்டாங்களே வரலாற்றுல. ஏடிஎம்கேவை. ஆமா. ஓகே, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.